கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மறுபடியுமாக இந்த தொலைக்காட்சி வழியாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தேவாதி தேவன்தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கொண்ட பயன்பட்டி தூய பேதுரு ஆலயத்தின் வழியாக உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கைகளில் பரிசுத்த வேதாகமத்தையும் கன்வென்ஷன் கிதங்களையும் கையில் வைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இருக்கிற இடங்களில் நீங்கள் ஜெபத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக அன்போடு அழைக்கிறோம். தேவாதி தேவன்தாமே இந்த ஆராதனை வழியாக நம்மோடு இடைபடுவராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்களை அதிகமாக நேசித்து பயணித்து வருகிற அன்புடைய இந்த நல்ல ஆண்டவரே, அவன் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் தேவாதி தேவனங்களை கிருபையாக பாதுகாத்து பராமரித்து போஷித்து வந்தீங்க சாமி, நடிச்சொல்கிறோம். பல்வேறு கத்தாவே இந்த கஷ்டமான காலங்களிலும் உடைய கிருபை எங்களோடு கொடுத்ததற்காக தோத்திரம் சொல்கிறோம். இந்த காலவெளியில் கத்தாவே திருச்சியின் ஊழியக்காரர்களாக, பாடல் குழுவாக, திருச்சின் மக்களாக இணைந்து சாமி ஆராதிக்கும்படியாக உடைய திரு சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். என்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். குறைகளை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பாடுகின்ற பாடல்களை ஆசிரியக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பாடல் வழியாக இப்படி நாம் பயப்படட்டும், ஆராதனை வழியாக இப்படி நாம் பயப்படட்டும். ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பயில்த்தினுடைய ஜெபிக்கிறோம். செய்தி வெளியில கத்தாவே ஒருவரு கூட ஈடுபடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையில் ஆசிர்வத்தை கொண்டு வரட்டும். தொடக்கம் முடிவரையிலும் நீங்கள் இப்போ சங்கத்தாவாக இருந்து எங்களை ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு கூட வறுமையை திரும்பி செல்லாதபடி ஆண்டவரே இப்படி தெய்வீக ஆஸ்வதி பெற்று திரும்பி செல்ல என் தேவாயுதவன் அணுக்கரம் முன்னபடியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இதற்கு கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவும். இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளிலும் ஆண்டவரை துதிக்கும்படியாக நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரை துதித்து இந்த வேளையில் நாம் பாடுவோம். போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை என்ற கன்வென்ஷன் கீதங்களிலே 31வது பாடலை நாம் பாடுவோம். கன்வென்ஷன் கீதங்களிலே 31வது பாடல். தேவனை புதிய இதயமுடனே போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதம், என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில்
கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமென்று மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமென்று மாளாதே. ஆர்க்கும் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்க்கும் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று கலந்து தொண்டு செய்வேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று கலந்து தொண்டு செய்வேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. யோர்தான் போன்ற ஒருவேளை சூழ்நிலை இல்லையா, வாழ்க்கையில் எப்படியாவது நாம் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி பல சூழ்நிலை கடந்து போவோம். முயற்சி பண்ணி போகும்போது சில தடங்கல்கள், சில பிரச்சனைகள் வரலாம், குறுக்க வந்து நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம், அவர் ஜெயதனியோட எக்கால சத்தத்தோடு ஒரு ஆரவாரத்தோடு வந்து உன்னை பாதுகாத்து கொள்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா. கஷ்டங்கள் வரலாம், நோய்கள் வரலாம், பாடுகள் வரலாம். ஆனால் ஆண்டவர் பாதுகாப்பு அளிக்கிற ஆண்டவர். பாதுகாத்த அன்பு அது மகா பெரிய அன்பு. அந்த அன்புக்கு ஈராக ஒன்றுமே கிடையாது. அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம எல்லாம் மகனே மகளேன்னு சொல்லி நம்ம அழைக்கிறார். நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளை என்கிற உரிமை நமக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா. ஆண்டவர் மகத்துவம் நிறைந்த ஆண்டவர். யோவான் ஸ்நானகன் அன்னைக்கு வனாந்தரத்தில் அந்த யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது சொன்னார், மக்கள்லாம் எதிர்பார்த்து இருக்கும்போது அவர் சொன்ன காரியம், இன்னிலும் வல்லமையுள்ளவர் எனக்கு பின்னாடி வருவான்னு சொன்னார். அவர் மகா பராக்கிரமசாலி, அவர் வல்லமையுள்ளன்னு சொன்னார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதுக்கு கூட நான் பாத்திரம் கிடையாதுனார். அதாவது ஆண்டவருடைய செருப்பை சுமக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானே சொன்னார். அப்போ ஆண்டவர் எவ்வளவு பெரிய வல்லமை நிறைந்த ஆண்டவர். அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம பிள்ளைகள்னு சொல்லி சொல்கிறார். ஆக அவ்வளவு பெரிய உரிமை ஆண்டவர் நமக்கு தந்து, இது என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஜனம் சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிற, அது அரவணைத்து கொள்கிற, பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆக அந்த நிச்சயத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம், கர்த்தருடைய ஜனம், கர்த்தருக்கு சொந்தமான பிள்ளைகள் என்ற அந்த நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு 41வது கன்வென்ஷன் கிடங்கள் பாடுவோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு. கன்வென்ஷன் கிதங்கள் 41.
ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமை அகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி, பாவத்தின் சுமை அகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி, பரிவார நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா. பரிவார நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே, மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே, பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நீளம் வாழுவோம். அல்லேலூயா. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நீளம் வாழுவோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லி எப்போது மாறாத ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை குறித்து நமக்குள்ள நம்பிக்கை, கர்த்தர் எனக்குள்ளாக இருக்கிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறேன் என்ற நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இல்லை, ஆண்டவர் கடந்த காலங்களிலே ஆண்டவனை பாதுகாத்து இருக்கிறார். இல்லை, எத்தனையோ விஷயங்கள் நம்ம கேள்விப்படுதோம். இன்னைக்கு திருநெல்வேலி, தென்காசி, நம்மை சுற்றி இருக்கிற மாவட்டங்களிலே, பகுதிகளிலே அநேக நோய்கள் பரவி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இத்தனை நாட்களாக நம்மை பாதுகாத்து இருக்கிறார். அது ஆண்டவருடைய ஒரு உன்னத கிருபை. ஆண்டவருடைய செட்டை நமக்கு மறைவாக அடைக்கலமாக இருந்திருக்கிறது. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு தர வேண்டும், பராமரிப்பு தர வேண்டும். ஆண்டவர் நம்மை அவருடைய அன்புக்குள்ளாக, செட்டைகளுக்குள்ளாக மறைத்து கொள்ள வேண்டும். இல்லை, நம்ம முயற்சியில் நம்ம நிறைய மாஸ்க் போடுதோம், நிறைய நம்ம சில கட்டுப்பாடுகள் வச்சுக்கிட்டோம். ஆனால் ஆண்டவருடைய கிருபை இருக்கும்போது தான், அது நம்ம அந்த கிருபை நம்மை பாதுகாக்கும் போது தான், அந்த பாதுகாப்புக்கு தான் நமக்கு உறுதியான. இன்னும் தேசத்தில் ஒரு இதைவிட கொடிய காரியங்கள் நடைபெறலாம் இல்லையா? பஞ்சகாலம் நேரிடக்கூடிய சூழ்நிலை வரலாம். எப்பவுமே அங்கங்கே செய்தி வருது, வெட்டுக்கிளி எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 35,000 பேர் சாப்பிடக்கூடிய உணவை அழிச்சு போடுது ராஜஸ்தானத்தில்.
ராஜஸ்தான் மாநிலத்தில் இப்போடைய கேள்விப்படுகிற விஷயம், ஒரு நாளைக்கு 35,000 பேர் சாப்பிடக்கூடிய உணவை ஒரே நாளில் அழிச்சு போடுது. அது பரவிட்டு சொன்னால் இன்னும் மோசமாக இருக்கும். பஞ்சகாலம். ஆனால் பஞ்சகாலம் வந்தாலும், கொடிய கொள்ளை நோய்கள் வந்தாலும், எது வந்தாலும் தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக பாதுகாப்பாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் ஆண்டவரை நாம் அதிகமாக நெருங்கி சேர வேண்டும், ஆண்டவரோடு சேர வேண்டும். கிறிஸ்தவர்கள் நமக்குள்ள பங்கு, நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அந்த முக்கியமான கட்டளை, அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். உலகத்தில் எத்தனை நோய்கள், பஞ்சங்கள், கொடிய பலவிதமான காரியங்கள் நடந்தாலும் நம்முடைய எண்ணம், நம்முடைய தரிசனம் ஆண்டவருடைய வருகைக்கு நான் ஆயத்தப்பட வேண்டும். ஆகவே களிப்போடு அந்த நாளிலே மகிழ்ச்சியோடு அந்த வருகையை எதிர்நோக்கினவர்களாக அந்த நிச்சயத்தோடு நாம் வாழ்வதற்கு பிரயாசப்படுவோம். உலகம் பலவிதமான தடைகளை கொண்டு வரலாம், நம்முடைய மகிழ்ச்சியை கெடுக்கலாம். ஆனாலும் கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஒரு விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு அந்த வருகைக்காக ஆயத்தப்படுவோம். மகிழ்ச்சியோடு வாழ்கிறோம் என்ற நிச்சயத்தோடு 277வது கீதங்கள் பாடுவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், இயேசு ஒருவரே எனக்கு போதும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு 277வது கன்வென்ஷன் கீதங்கள் பாடுவோம். இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன், இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே, சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன், இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிறுசிகர் மறைத்தாரே, கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே, கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன், இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே, அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே, அங்கும் எங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே.
அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை துதித்து நாம் பாடியிருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த வேளை நாம் இருக்கிற இடங்களிலே நாம் ஆண்டோடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டோடைய மகிமையை, ஆண்டோடைய மகத்துவத்தை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் ஜெபத்தோடு இந்த துதி வேளையிலே நீங்கள் யாவரும் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். அப்படியே எல்லார் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோமாக. வேதம் சொல்லுகிறது, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுகளே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயது உள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமி எங்கும் வானத்துக்கும் மேலாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஆலயத்திலே துதியுங்கள். ஆகாய விரிவை பார்த்து, அவர் கையின் கிரியைகளை பார்த்து அவரை துதியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே எல்லாரும் உள்ள தியானத்தில் இருந்து கண்களை மூடி அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளை எண்ணி 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 ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை துதிப்போ. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தா, சேனைகள் கத்த தாவீதோடு கூட இருந்தார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி தாவீது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டா. அவன் ஆண்டவரை துதிக்க 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 ஆண்டவர் அவனை உயர்த்தினா. தேவச்சனமே, அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில் நாம் ஆண்டவரை ஒருமித்து ஆண்டவர் நாமத்தை நாம் உயர்த்தும் போது அவர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கடந்து வரும் போது அந்த எரியோ கோட்டை அவர்கள் பெரிய தடையாய் காணப்பட்டது. அந்த எரியோ கோட்டையை சுற்றிலும் நின்று அவர்கள் ஆண்டவரை துதித்த போது அந்த வழி இல்லாத இடத்திலே ஆண்டவர் வழியை உண்டாக்கினார். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வழி இல்லாமல் காணப்படுகிறோமோ, ஐயோ என் வாழ்க்கை தோல்வியில் காணப்படுகிறது, என்ன செய்வது, எப்பக்கத்திலும் திரும்பினாலும் ஐயோ நெருக்கம், வருத்தம், சோதனை என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, யார் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி ஒருவேளை நீங்க அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனா அருமையான தேவச்சனமே, நீ ஆண்டவரை துதிக்கும் போது உனக்கு புதிய வழிகள் திறக்கப்படும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்து. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது என்று சொல்லி பவுலும் சீலும் சிறைச்சாலையில் கட்டப்பட்ட நிலைமையில் அவர்கள் ஆண்டவரை துதித்தார்கள், அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். அத்தனை பாடுகள் மத்தியிலோ, அத்தனை வேதனைகள் மத்தியிலோ, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஆண்டவருடைய நாமத்தை மட்டும்தான் சொன்னேனே, ஏன் எனக்கு இந்த வேதனை என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்க்கவில்லை. ஆண்டவரை துதித்த போது, ஆண்டவரை துதித்த போது அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். தேவச்சனமே, நீ வாயை விரிவாய் திறந்து உன்னை உருவாக்கின, உன்னை சிருஷித்த, இதுவரையில் உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த உன் தேவனாய கர்த்தரை நீ மகிமைப்படுத்தும் போது அவர் உன்னை உயர்த்துவார். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து அதன் வழியா இஸ்ரவேல் ஜனங்களை கடந்து போக பண்ணின அவருடைய வல்லமை இன்னைக்கு குறைந்து போகல. மரித்த லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு கூட எழுப்பின அவருடைய வல்லமை இன்னைக்கு குறைந்து போகல. நீ அவரை மகிமைப்படுத்த உன் வாழ்க்கை உயர்த்தப்படும். ஆண்டவரை துதிப்போமா. நல்லவரே துதிக்கிறோம், தாழ்விலங்கள் இழைத்தவரே துதிக்கிறோம். அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தை வழி நடத்தின வல்லமை உள்ளவரே, மாராபின் கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றினவரே, பகலில மேகஸ்தம்பத்தின் மூலமாக வழி நடத்தினீரே, இரவில் அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாக வழி நடத்தினீரே. ஆண்டவரே, நீ நல்லவர், நீ வல்லவர், நீ அற்புதங்களை செய்கிறவர், நீ அதிசயமான காரியங்களை செய்கிறவர். அப்பா, அவர் உன்னை வேறு கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவிலே உண்டாகும் பயங்கர
பயங்கரத்திற்கும் பகலிலே பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் அவர் உன்னை தப்புவிப்பார் என்ற வார்த்தையின்படி இதுவரையில் எங்களை பாதுகாத்து எங்களை தப்புவித்தேரே உம்மை துதிக்கிறோம். ஒரு தகப்பன் பிள்ளையை சுமக்கிறது போல ஆண்டவரே எங்களை சுமந்து வந்தவரே நாங்கள் உள்ள ஆழத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை கண்ணீர் பள்ளத்தாக்களை கடந்து வந்த போதிலும் எங்கள் கண்ணீரை துடைத்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்லி எங்களுக்கு துணை நின்றவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இஸ்ரவேலின் சேபல மாணவரே உம்மை துதிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எலியாவின் தேவனே, எங்கள் முற்பிதாக்களின் தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா யோசனையில் பெரியவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆதி மந்தமும் மாணவரே உம்மை துதிக்கிறோம். அல்பாவும் உமையாவும் மாணவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். முந்தினவரே பிந்தினவரே இருக்கிறவராகவே இருக்கிற சொன்னவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மரித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிற சொன்ன உயிருள்ள தெய்வமே நாங்கள் உம்மை உள்ள தாளத்தில் உம்மை ஆராதிக்கிறோம் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். என் நாமத்தை மகிமைப்படுத்த எந்த ஸ்தலத்தில் கடந்து வருவே சொன்னீரே இந்த வேளையிலே நாங்கள் எல்லாரும் இணைந்து ஆண்டவரே உம்மை துதித்துக் கொண்டு இருக்கிறோம். சாமி உம்மை துதித்துக் கொண்டு இருக்கிறோம். துதிக்கும் போது பயங்கரங்கள் நடக்கும் சொன்னீரே. துதிக்கும் போது எங்களுக்கு விரோதமாக பிசாசு கொண்டு வருகிற எல்லா தந்திரங்களும் அவமாய் போகின்ற வார்த்தையின்படி எங்களுக்கு விரோதமாக திருச்சபைக்கு விரோதமாக உடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா வல்லமையும் அபூர்வப்படுத்துகிறோம். ஆண்டவர் மகிமைப்படுவீராக, ஆண்டவர் மகிமைப்படுவீராக. இதுவரை எங்களை வல்லமை வழி நடத்தினரே, இதுவரை எபினேசராய் இருந்தீரே, இனிமேல் எபினேசராய் இருந்து எங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறீர். யெகோவா ஈரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிறவராய் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறீர். உள்ள தாளத்தில் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சுவாமி உள்ள தாளத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, ஒருவர் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரே துதிக்கிறோம். தாம் ஒருவரை ஞானம் உள்ளவரே துதிக்கிறோம். ஏகாதி சக்கராதிபதியை துதிக்கிறோம். 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் வாவி கொண்டு இருக்கிறவரே, தேவனுடைய 7 ஆவியை உடையவரே துதிக்கிறோம். நட்சத்திரங்கள் 7 நட்சத்திரம் வலது கரத்தில் ஏந்தி கொண்டு இருக்கிறவரே, நட்சத்திரங்கள் பேரிட்டு அழைக்கிறவரே துதிக்கிறோம். உன்னதமானவரே நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா இம்மட்டிலும் எங்கள் கொடுத்த ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலனுக்காக ஆண்டவர் எந்த வாதைகளோ எங்கள் குடும்பத்தை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே எந்த பிரச்சனைகள் எங்களை வராது எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொண்டு வந்தீரே. உள்ள காலத்தில் நாங்கள் துதிக்கிறோம். அப்பா உம்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே நீ எங்களை காண்கிற தேவனாய் நீ வெளிப்பட்டு இருக்கிறீர். ஆண்டவரே ஆகாத இந்த இடத்துல வனாந்திரத்தில் கதறின போது இவன் பிள்ளை சாக போகிறது என்று சொல்லி அங்கலாய்த்த போது அந்த குழந்தையின் சத்தத்தை கேட்டு அந்த வழியில்லாத இடத்துல அந்த பாலைவனத்தில் ஒரு நீரிச்சை உண்டாக்கின ஆண்டவர் இன்னைக்கும் அவர் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்குவா. ஆகவே நீ வச்சாத நிருச்சை போலவும் வல்லமிக்க தோட்டத்தை போலவும் இருப்பாய். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் துதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த துதி எங்களோடு கூட இணைந்து துதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு செழிப்பை நீ கொடுப்பதற்காய் நன்றி இயேசு சாமி. சோத்திரோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்து ஆண்டவரே எங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் ரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா இம்மட்டிலுமா நாங்கள் ஜீவனோடு கூட இருப்பது உங்க கிருபை, உங்க கிருபைக்காய் நன்றி, 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 நன்றி இயேசு சாமி. ஹல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. எல்லோய், எல்லோய், என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோய், எல்லோய், என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே
ஆமாப்பா, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல இம்மட்டிலுமா எங்களை சுமந்து வந்தீரே, அந்த கிருபைக்காக நீ எபினேசராய் இருந்தீரே, எங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவாயீரே, எல்லாம் நீ பார்த்துக் கொள்கிறவராய் என் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறேன். பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவேன் சொன்ன ஆண்டவர் அப்படியா எங்களை ஏந்தி சுமந்து தப்பு வைக்கிற கிருபைக்கா நன்றி. இனிமேலும் அப்படியே செய்ய போகிறீர் சாமி. ஆண்டவரே, கொஞ்ச நேரம் ஆராதிக்கும்படியாக கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. மீண்டும் உங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஒவ்வொரு காரியங்களும் உங்கள் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் தனிப்பட்ட வேலையை எப்போதும் தாவீதை போல நாங்கள் உங்களை துதித்து உங்களுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியே செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தொடர்ந்து அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஒரு மகத்துவம் நிறைந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்திருக்கிறோம். அவர் சுகம் தருகிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய மகத்துவங்களை நாம் புகழ்ந்து போற்றியிருக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவர் இந்த கொள்ளை நோயிலிருந்து நமக்கு விடுதலை தரும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்திலே ஒரு 114 பேர், என்னமாக தென்காசி பகுதியிலும் 60க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையிலே அன்பான நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் சுகபெறும்படியாக தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் இமைப்பொழுதில் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். ஆண்டவருக்கு லேசான காரியம். அதை நம்பினவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அதே போல் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை எந்த தீங்கு அணுகாதபடிக்கு, நோய் நம்மை தாக்காதபடிக்கு ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட தீமைகள் அணுகாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு நல்லதொரு ஆரோக்கியத்தை தரும்படியாக, நல்ல சூழ்நிலைகளை வாய்க்க பண்ணும்படியாக நாம் கண்களை மூடி தேவ சமூகத்திலே விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நேசிக்கிற அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனை உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் சுகமாய் வாழ்வதன் மூலமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை வேளையிலும் உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு தந்த ஒரு பெரிய சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் எங்களுடைய தேசம், எங்களுடைய பகுதி ஆண்டவரே நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதை நீர் அனுமதித்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவன் சகலத்தையும் ஆண்டவரே நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். ஆண்டவர் இந்த நாட்களிலும் நீர் செய்தது நன்மைக்கு என்று சொல்லி அல்லது உம்முடைய சித்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாதவர்களாக நாங்கள் ஜீவிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிற போது எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்ற விசுவாசத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆனால் இந்த நாட்களிலே கஷ்டப்படுகிற மக்களுக்காக, நோயினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத சுகத்தை நீர் கட்டளையிடும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் நீர் அதிசயமானவர் என்பதை, நீரே இரட்சகர் என்பதை தேசம் புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். ஆண்டவர் எந்த விதமான அந்த நோய்களும் ஆண்டவரை தாக்காதபடிக்கு எங்கள் ஆண்டவர் நீர் விடுதலை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். எல்லா விஷ கிருமிகளையும் நீ அழித்து போடும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கிற கரம், ஆணி வாய்ந்த கரம் ஒவ்வொருவரையும் தொடும்படிக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் தரப்புகிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீ மட்டும் நீ தந்த நல்ல பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். நீர் எங்களுடைய தகப்பனாக இருக்கிறீர், பரம வைத்தியராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு தந்த நல்ல சுகத்துக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாக வழிநடத்த போகிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை தாரும். திருச்சபையின் அனைத்து குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சேகரத்தின் அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்.
இந்த சிகரத்தின் பிள்ளைகள் வெளியிடங்களில் இருக்கிற குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை தாரும், நல்ல நோய் எதிர்ப்பு சக்திகளை தரும்படிக்கு ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களும் வாழ்ந்து சுகித்தூர்களான கிருபைகளை தாரும். தேவனுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்களோடும் எங்களுடைய குடும்பத்தோடும் தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தினாலே தாங்கி எங்கள் ஆண்டவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அன்றைக்கு 3 பேர் சிங்கக்கவியிலே போட்டபோது 4வது நபராக உலாவி கொண்டிருந்த ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடு கூட உலாவி கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளுங்கள் ஜீவிக்கும் கிருபைகளை தாரும். உடைய திருக்கத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கூடிய விரைவில் இயல்பு நிலை திரும்பவும் ஆண்டவரை ஆலயத்திலிருந்து ஆராதிக்கும் ஆண்டு நமக்கு கிருபை செய்வராக. சோர்ந்து போக வேண்டாம், மகிழ்ச்சியோடு இருங்க. ஆண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. கொரோனா அந்த பாதிக்கப்பட்ட காலங்களிலும் நம்முடைய திருச்சபை வழியாக 2 முறையாக 150 பேருக்கு மளிகை பொருள் மற்றும் அரிசி கொடுக்கும்படியாக ஆண்டு உதவி செய்தார். கொடுத்திருக்கிறோம், இன்னும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இதற்காக அநேகர் உதவி செய்திருக்கிறாங்க. அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் யாராவது உதவி செய்ய விரும்பினால் நீங்கள் அதற்காக பணத்தை நீங்கள் தந்தீங்கன்னா தொடர்ந்து உதவி செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். தொடர்ந்து கொடுத்த அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த பாதிக்கப்பட்ட இந்த காலங்களிலும் நீங்கள் வீட்டில் தங்கியிருந்து அதிகமாக ஜெபிக்கும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக சிறு பிள்ளைகள் நீங்கள் வெளியே செல்லாதபடிக்கு வீட்டில் அமர்ந்து உடைய பாடலை உடைய பாடங்களை வீட்டிலிருந்து படிக்கும்படியாக நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதிகமாக வசனங்களை கற்றுக்கொள்ளுங்கள், ஜெபிங்க. ஆண்டு உங்களை ஆவிக்கிற வாழ்க்கையிலும் பலப்படுத்துவாராக. அதேபோல் இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட காலங்களிலும் உங்களை வீடுகள் சந்திக்க அதிகமாக வர முடியலை. உங்களுடைய மனநிலை எப்படி எங்களுக்கு தெரியாது. அவர்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளலாம். அல்லது பாதிக்கப்பட்ட காலங்களில் வந்துட்டாங்களே சொல்லி நினைக்கலாம். ஆகவே இந்த பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிறவர்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் தயவுசெய்து ஒரு நாளைக்கு முன்னதாக நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்காக ஜெபிப்பதற்கு உதவியாக இருக்கும். நாளைக்கு நீங்கள் பிறந்தநாள் கொண்டாடினீங்கன்னா இன்றைக்கு சாயந்தரம் நீங்கள் உங்களுடைய ஃபோன் மூலம் தெரியப்படுத்தினால் அவருடைய வீடுகளுக்கு வந்து ஜெபிப்பதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே நினைவு வைத்துக் கொள்ளும்படியாக நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கூடிய விரைவில் நாம் ஒவ்வொருவரும் ஆலயத்தில் சந்திக்க இருக்கிறோம். ஆண்டவர் அதுக்குரிய வழிவாசலை திறந்து தருவார். ஆகவே நன்றி இந்த உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதிங்க, துதிங்க. ஆண்டவர் பெரிய காரணை செய்வராக. இந்த வெளியிலும் வருகின்ற வாரத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களுக்காக, திருமண நாளை கொண்டாடுகிறவர்களுக்காக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்புதரை இந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலவெளிக்காக ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலும் பிறந்த நாளையும் திருமண நாளையும் பற்றி பல்வேறு விசேஷங்களை கொண்டாடுகிற ஒரு கண்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலவெளிக்கு தாவே பலப்படுத்த ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுதும் கிருபையாக பாதுகாத்தீங்க சுவாமி, ஸ்தோத்திரம். புதிய ஆண்டு ஆசிரதமாகி தாங்க. இந்த ஆண்டு முழுதுக்கு தாவி பாராட்டி கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். வருகின்ற ஆண்டில் சுவாமி தெய்வீக கிருபை தாங்கட்டும். மன விருப்பத்தை வாஞ்சியும் தரவாய்த்தினுடைய செபிக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர் நன்மையால் முடிசூட்டும்படிய செபிக்கிறோம். கவலைகளை மாற்றும்படிய செபிக்கிறோம். செய்கிற பணிகளை ஆசிரியப்படிய செபிக்கிறோம். என்னென்ன காரணங்களுக்காக கண்ணீரோடு செபிக்கிறாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று வாய்க்கின்படி சுவாமி எல்லா கதை துக்கங்களை மாற்றும்படிய செபிக்கிறோம். புதிய ஆண்டு நன்மை நாடகம் மாறட்டும், கிருபை நாடகம் மாறட்டும். ஆவிக்கிற வாழ்க்கையில தாவே இன்னும் அதிகமாக முன்னேறி செல்லவும், இன்னும் அதிகமாக வசனத்தை வாசிக்கவும் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளவும் கிருபை செபிக்கிறோம். இந்த ஆளுக்கு தாவே செய்கிற தாவே பயணங்களை ஆசிர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளுக்கு தாவே கூடவே இருந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். விலகாத ஆண்டவர், கைவிடாத ஆண்டவர், ஒவ்வொரு தாவே கரம் பிடிக்கும்படி ஜெபிக்கிறோம். யாருக்கு தாவே விலகமாக இருக்கிறார்களோ சுவாமி இந்த காலையில் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். பல்வேறு கஷ்டங்கள் இருக்கும் பிள்ளைகளுக்கு தாவே என் தேவன் விடுதலை தரும்படி ஜெபிக்கிறோம். நோயிலிருந்து விடுதலை தரும்படி ஜெபிக்கிறோம். கவலையிலும் கஷ்டங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். பொருளாதார தேவைகளை அற்புதமாக சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். அந்த கவலையோடு இருக்கும் பிள்ளைகள் எல்லா கவலையிலும் இதை மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். திருக்கரத்தை தாழ்த்திடப்படுகிறோம். அனைவரையும் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, திருமுறை பகுதி வாசிக்கப்படும். அதை தொடர்ந்து ஒரு பாடலை பாடி விரும்பி கத்திர வார்த்தை நாம் ஜெபத்தோடு கேட்போம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின
நிருபம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் அடங்கிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும்படி முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மோண்டு கொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மோண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு தண்ணீர் நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இது ஆண்டவருடைய வார்த்தை. வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசிட்டாயிட்டு. கன்வென்ஷன் கீதங்களில் 168வது பாடல் பாடுவோம். செய்திக்கு ஆயத்தமாக 168வது கன்வென்ஷன் கீதங்கள். உள்ளத்தில் அவர்பால் பேரன்புள்ளலாம், எண்ணத்தில் தெளிவை பெறுவீர். 168. அவர்பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவே, சொல்லதில் கூறுவே, வாழ்வதில் சாதிப்பே, இயேசு தேடும் நபர் இவரே. பரமன் பேரிலே பற்று கொண்டோரெல்லாம் எளிதில் புரிவார் அவரின் மானத்தை. உலகின் பேரிலே இயேசுவின் நக்கரை தமதாக்கியவர் வாழுவார் உண்மையாடியவர் இயேசுவை அறிவார், நம்மையே அவர் தாய் அழிப்பார். உள்ளத்தில் அவர்பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவே, சொல்லதில் கூறுவே, வாழ்வதில் சாதிப்பீர், இயேசு தேடுந்தவர் இவரே. செல்வம் சீர்சிறப்பு நற்குடி பிறப்பு, செல்வாக்கு அந்தஸ்து மாறாதோ அவஸ்து, யாவையும் பேரினும் சாகையில் என் செய்வீர், உலகில் சம்பத்து குப்பை என்று சொல்வீர். உண்மையாடியவர் இயேசுவை அறிவார், நம்மையே அவர் வாய் அழிப்பார். உள்ளத்தில் அவர் வாழ் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவே, சொல்லதில் கூறுவே, வாழ்வதில் சாதிப்பீர், இயேசு தேடும் நபர் இவரே. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, அனைவரையும் ஆண்டவரை இயேசு செல்வ நாமத்தால் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த ஆறலையினோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராய்த்துக் கொண்டிருக்கிறேன். இணைந்து ஊழியர் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஒருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தொலைக்காட்சி வழியாக இந்த ஆறுதல் பங்கு பெறுகிற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆறுதல் வழியாக ஆண்டவருடைய நம்முடைய வாழ்க்கை ஆவிக்கிற வாழ்க்கையில் நம்மை பலப்படுத்துவாராக என்று சொல்லி அன்போடு வாழ்த்துகிறேன். தேவாதி தேவதாவே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய வார்த்தையின் வழியாக எங்களை பலப்படுத்தி எங்கள் சுவாமி நடிச்சொல்கிறோம், எங்களை தைரியப்படுத்துங்க எங்கள் சுவாமி நடிச்சொல்கிறோம். இந்த வேளையிலும் உங்களுடைய மகத்தமான வார்த்தைகளை தியானிக்கும்படியாக ஜெபத்தோடு ஆயத்தப்படுகிறோம். இந்த வார்த்தை சுவாமி எங்களுக்கும்
இந்த கதாரில் பங்கு பெற அனைவருக்கும் ஆசிரமமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். 2 நாளைக்கு முன்னதாக அதிகாலை வேளையில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் இந்த வேத பகுதியை ஆண்டவருக்கு காண்பித்தார். ஆகவே அதிலிருந்து வார்த்தையை பேசுவது உங்களுக்கு நலமாக சொல்லி ஆண்டவருக்குள் நம்புகிறேன். எரேமியா 29ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இங்க தீர்க்கதரிசி வழியாக கடவுள் நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளை சொல்வதை நாம் பார்க்கிறோம். எரேமியா 29ஆம் அதிகாரத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 11வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு என்று சொல்லி அழுத்த நிறுத்தமாக ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் ஒருவரை அடிக்கோட்டிட்டுக் கொள்ளலாம், அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளலாம். முக்கியமான வார்த்தை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு. ஒரு பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே இஸ்ரவேல் மக்கள் அங்கே பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கென்று ஒரு முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக அடிமைத்தனம் என்பது நம்ம சாதாரணமாக சொல்லிவிடுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள், பாபிலோனிலே அடிமையாக இருந்தால் சொல்லி நாம் சில வார்த்தைகளை சொல்லி முடித்து விடுகிறோம். ஆனால் அடிமைத்தனம் என்பது அது சாதாரண ஒரு காரியம் அல்ல, அது ஒரு கடுமையான காரியம். பலவிதமான பணிகளை செய்ய வேண்டும், அடிமைகளாக இருக்க வேண்டும், ஒருவேளை பலவிதமான கஷ்டமான பணிகளை செய்ய வேண்டும். சுதந்திரம் கிடையாது, சுயாதீனம் கிடையாது. அடிமைத்தனம் என்பது ஒரு கொடுமையான ஒரு வார்த்தை. அந்த ஜனங்களை பார்த்தீங்கன்னா, எப்போது தங்களுக்கு முடிவு வரும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில முடிவை நாம் எதிர்பார்க்கிறோம். ஒரு பரீட்சை எழுதுனா என்ன செய்றோம், ரிசல்ட்டுக்கு அந்த முடிவுக்காக நாம் எதிர்பார்த்திருப்போம். எந்த காரியத்தை நாம் செய்தாலும் ஒரு முடிவுக்காக நாம் எதிர்பார்த்திருப்போம். இந்த கொரோனா பாதித்திருக்கிறது, தொற்று நோய், இது எப்போது முடியும், எப்போது ஊரடங்கு தளர்த்தப்படும் என்று சொல்லி அந்த ஒரு முடிவிற்காக நாம் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போலதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரு முடிவை அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். எப்போது எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், நாங்கள் எப்போது எங்களுடைய சொந்த தேசத்தில் செல்வோம் என்று சொல்லி அந்த மக்கள் ஒரு முடிவை எதிர்பார்க்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க முடிவை எதிர்பார்க்கிறீர்கள், அந்த முடிவு என்பது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் தைரியப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதில் முந்தின வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் வசனத்துல, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வாசிக்கிறோம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். 70 வருஷ காலம் நிறைவேறின பின்பு நான் என்ன செய்வேன், உங்களை சந்திப்பேன். அப்ப காலம் நிறைவேற வேண்டும். எல்லா காரியத்திலுமே ஆண்டவர் காலம் நிறைவேறும்போது அந்தந்த காரியங்களை செய்கிறார். இதை கூட பாத்தீங்கன்னா, ஒயின் ஷாப் மூடப்பட்டது, ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனாலும் திடீரென்று திறக்கப்படும் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறான். காலம் எப்போது நிறைவேறுமோ அப்போது ஒரு ஆண்டவர் அடைத்தால் ஒருவன் நினைச்ச முடியாது, திறக்கவே முடியாது. இன்றைக்கு மூடலாம், திறக்கலாம். ஐயோ, என் ஜபத்தை கேட்டு ஆண்டு மூடிட்டாரு, அடுத்து திறந்துட்டார், என்ன செய்ய யோசிக்கலாம். ஆண்டவர் எல்லாற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், பாபிலோனில் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். ஆண்டவர் சொல்ல வார்த்தை, 70 வருஷம் எப்போது நிறைவேறுகிறதோ அப்பதான் உங்களை சந்திப்பேன், மறுபடியும் சொந்த இடத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்ப சில காலங்களை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். இன்னைக்கு கொரோனா பாதிப்பு 70 நாள்ல தீரலாம், 700 நாள்ல கூட தீரலாம். எல்லாமே ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஒன்று சிந்திக்க வேண்டும், ஆண்டவருடைய காலம் எப்போது நிறைவேறுதோ அப்போ என்ன செஞ்சோம், எல்லாமே சரியாகிவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம ஜெபித்துக் கொண்டே இருப்பது நம்முடைய கடமை. ஆடலும் ஆண்டவர் தன்னுடைய வேலை வரும்போது எல்லாத்தையும் சிறப்பாக செய்வார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இங்கே அவர் சொல்றாரு, 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்திப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நான் உங்களை சந்திப்பேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளாக இருக்கிறோம், பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளாக இருக்கிறோம். ஆண்டவர் ஏன் இதை அனுமதிக்கிறார்? நம்மை உருவாக்கவும்
பண்படுத்தவும் சீர்படுத்தவும் சில காரியங்களை அனுமதிக்கிறார். மறந்துவிடக்கூடாது, இந்த காலங்கள் நம்மை நாமே சரிபடுத்திக் கொள்கிற காலங்கள், நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்கிற காலங்கள், நம்மை நாமே ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்திக் கொள்கிற காலங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் இன்றைக்கு தன்னுடைய காலம் நிறைவேறுகிறதோ, இன்றைக்கு தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறாரோ, அன்றைக்கு எல்லாமே சரியாகும் என்பதை மறந்துவிடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில 21வது வயதுல எப்படியாவது ஊழியத்துக்குள் வர வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டேன். அப்போது சில குருவானவர்கள் அங்கே அவர்கள் சில இந்த அவர்கள் இருந்து தேர்வு செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ சொன்ன வார்த்தை, 21 வயது ஆகியிருக்கிறது, இப்போது உங்களை எடுக்க முடியாது, போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஆர்வமா போனேன். ஆனாலும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. உடனடியாக திருச்சிக்கு பஸ் ஏறி சென்று விட்டேன். அங்கே பல காலங்கள் பல பணிகளை செய்தேன். ஆனால் 30வது வயதில் ஆண்டவர் மறுபடியும் என்னை அழைத்து வந்து ஊழியத்திலே செய்யும்படியாக ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்தார். பாருங்க, 9 ஆண்டுகள் அந்த காலம் எப்போது நிறைவேறுதோ அப்போது ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். அதுவரையிலும் ஆண்டவருடைய சமத்தில் காத்து நம்மை பலப்படுத்திக் கொள்ளவும் சரிப்படுத்திக் கொள்ளவும் ஆண்டவருக்கு நல்ல தருணங்களை தந்திருக்கிறார் என்று சொல்லி நான் நினைத்துக் கொண்டேன். 30வது வயதில் தான் ஆண்டவர் சமத்து ஊழியத்திலே நான் சேர்ந்தேன். அதன் பிறகு படிக்க சென்றேன். இன்றைக்கு உருவானவராக ஆண்டவர் சமத்து ஊழிய செய்து கொண்டிருப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காலம் நிறைவேறும் போது எல்லாற்றையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சரி செய்து தருவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. வாசிக்க கேட்ட யோவானின் சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே காணோர் கல்யாண வீட்டுல பார்த்தீங்கன்னா திராட்சை ரசம் தீர்ந்து போயிட்டு. கல்யாண வீட்டுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப கலக்கம். ஐயோ, திராட்சை ரசம் தீர்ந்து போயிட்டது, என்ன சொல்லுவோம். அங்கே மரியாள் இயேசுவிடத்துல வந்து என்ன சொல்றாங்க, திராட்சை ரசம் குறைவு விட்டதுன்னு சொன்ன போது அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன முக்கியமான வார்த்தை, பெண்ணே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை, வேலை இன்னும் வரவில்லை. ஆண்டு சொல்ல வார்த்தை, உனக்கும் எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. வேலை வந்தபோது ஆண்டவர் அங்கே கச்சாடிகளை தண்ணீர் நிரப்ப சொல்லி தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவதை பார்க்கிறோம். வேலை வருகிற போது ஆண்டவர் எல்லாத்தையும் அங்கே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அந்த மக்களுடைய அந்த குறைவை ஆண்டவர் நிறைவாக்கி தருவதை யோவானின் சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, வேலை வருகின்ற போது ஆண்டு எல்லாத்தையும் சரி செய்கிற ஆஸ்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இங்கே கடவுள் சொல்கிற முக்கியமான வார்த்தை எரேமியா 29ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 10ஆம் வசனம், பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேற விரும்பும் நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, காலம் நிறைவேறும் போது ஆண்டவர் எல்லாற்றையும் நேர்த்தியாக செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். மிக பலவிதமான கஷ்டங்கள், தொழில்துறையில் பலவிதமான கஷ்டம், ஜனங்கள் பலவிதமான கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். எல்லாவர்களுக்கும் போக முடியல. பார்த்தீங்கன்னா பலவிதமான கட்டுப்பாடுகள், சோர்ந்து போயிருக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய காலம் நிறைவேறும் போது எல்லாத்தையும் ஆண்டவர் சரி செய்திருவார். நம்ம அதுவரையிலும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து செவிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். இங்க ஆண்டவர் சொல்ல முக்கியமான 2 காரியத்தை பார்த்தீங்கன்னா 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானமாக இருக்கையில் உங்களுக்கும் சமாதானமாக இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். நான் உங்களை சிறைப்பட்டு பண்ணின பட்டணத்தின் சமாதானத்துக்காக என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்க. எங்கே நீங்கள் சிறைப்பட்டிருக்கிறீர்களோ அங்கே அந்த பட்டணத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கிறார். முக்கியமான காரியம், அந்த பட்டணத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அங்கே சமாதானம் இருந்தாதான் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த தேசத்துல சமாதானம் இருந்தால்தான் நாமும் சமாதானமாக வாழ முடியும். இன்னைக்கு நாம் ஒருமித்து நாம் ஜெபிக்க வேண்டும். பட்டணம் சுபிட்சமாக இருந்தால்தான் நாமும் சுபிட்சமாக இருக்க முடியும். ஒருவேளை நாம் என்பது எப்படி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இணைந்து நம்ம ஆண்டவர் சமத்தில் ஜெபிக்கும் போது பட்டணத்தில் ஆண்டவர் சுகத்தையும் சமாதானத்தையும் தருவார். ஐயோ, நான் சிறைப்பட்டு போய் கிடைக்கிறேன் நினைக்க கூடாது. ஐயோ, என்னை அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு போட்டு விட்டாங்க, பல ஆண்டுகளாக நாங்கள் கஷ்டத்தை அனுபவித்து வருகிறோம், சித்திரவதை அனுபவித்து வருகிறோம் நினைக்காதீங்க. சிறைப்பட்டு போன அந்த இடத்துல நீங்கள் அந்த பட்டணத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். இல்லைங்க, பலவிதமான சிறையிருப்புகளாக இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பட்டணத்துக்காக, நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்கும் போது அந்த பட்டணத்தில் சமாதானம் வரும்போது நமக்கும் சமாதானமாக இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. பட்டணத்தில் வியாதி பரவிட்டா நமக்கு என்ன செஞ்சிடும்,
பரவிடும். ஒருவேளை இந்த தொற்று நம்ம ஊருக்கு வந்துட்டா நமக்கும் பரவிடும். இன்றைக்கு நாம் அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கும் போது, பட்டணம் சமாதானமாக இருக்கும்போது, பட்டணம் சுபிட்சமாக இருக்கும்போது நாமும் சுபிட்சமாக இருப்போம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த பலவிதமான கஷ்டத்தில் இருக்கலாம், துன்பத்தில் இருக்கலாம், ஆடலும் ஆண்டு சொல்கிற வார்த்தை, நீ எங்கே சிறைப்பட்டு போய் கிடைக்கிறாயோ, எங்கே துன்பத்தில் நீ இருக்கிறாயோ, அந்த பட்டணத்திற்காக, அந்த காரியத்திற்காக நீ வார்த்தையோடு ஜெபித்தினா நான் உனக்கு சமாதானத்தை தருவேன். குறித்த வேலை வருகிற போது நான் உன்னை நினைச்சவே சந்தித்து உன்னை விடுவித்து சொந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க பலவிதமான காரியத்தில் ஏமாந்து போயிருக்கலாம், ஒரு முடிவுக்காக நீ காத்து கொண்டிருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கை சிறைப்பட்டு போனதுன்னு சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஐயோ, முடிவு ஒண்ணுமே சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவிலாக இருக்கும். அந்த காரியம் நிறைவேறும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, என் வாழ்க்கையில் ஆண்டவர் சமாதானத்தை தந்தார் என்று சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர்களை உயர்த்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அது தீமைக்கல்ல. இன்றைக்கு இந்த பலவிதமான கஷ்டங்கள் வந்தது தீமைக்கல்ல. ஆண்டவர் நம்மை ஒருவேளை மோல்டு செய்வதற்காக, நம்மை உருவாக்குவதற்காக, நம்மை பண்படுத்துவதற்காக சில காரியங்களை கொண்டு வருகிறார். நம்ம ஆண்டவர் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து இந்த காலங்களில் நம்ம ஆண்டவருக்காக வாழும்போது, காலம் நிறைவேறும் போது ஆண்டவருடைய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து நம்மை வழிநடத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே முதல் காரியமாக ஆண்டவர் சொல்லும்போது, நீ அந்த பட்டணத்திற்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதான் வாசித்தோம் 7ஆம் வசனத்துல, அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவதாக அவர் சொல்றாரு பாருங்க, அங்கே 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அங்கே என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். பொய்யான தீர்க்கதரிசனத்தை பார்க்கிறோம், ஒரு வாரத்துல போகிறோம், ஒரு மாசத்துல போகிறோம், பலவிதமான பொய்யான தீர்க்கதரிசனத்தை நாம் உரைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் அனுப்பின தீர்க்கதரிசிகள் அல்ல, அவர்கள் குறி சொல்கிறார்கள், பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பாருங்கள், பலவிதமான காரியங்களை பார்க்கிறோம். அந்த நிலைமைக்கு ஏற்றார் போது நிச்சயமாக தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அன்பானவர்களே, ஒன்றுமல்ல, ஆண்டவர் குறித்த நாளில எல்லாவற்றுக்கும் விடுதலை தருவார். அல்லேலூயா. ஆண்டு இந்த நோய் என்னைக்கு தீர நினைக்கிறாரோ அன்னைக்கு நிச்சயம் நோய் தீரும். இந்த ஒயின் ஷாப்பை என்றைக்கு ஆண்டு மூட நினைக்கிறாரோ அன்றைக்கு எல்லாமே மூடிடும். திறக்க நினைச்சாலும் நினைச்ச முடியாது, திறக்க முடியாது. ஆண்டவர் தன்னுடைய வேலை வரும்போது எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே கடவுள் கொடுக்கிற வாக்கு, நீ ஒருபோதும் மோசம் போயிடாத. பலவிதமான வார்த்தையை கேட்கும்போது மோசம் போயிடாத, உனக்கு விடுதலை வாழ்வு வரப்போகிறது சொல்லுவாங்க, நம்பிராத. ஆண்டவர் சில காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில தந்து நம்மை பக்குவப்படுத்துவதற்கும் சரிப்படுத்துவதற்கும் ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. யோபு பாருங்க, யோபு பக்தன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சன்மார்க்கன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவன் குறித்த காலம் வரை பாடுகளை அனுபவிக்கிறான். அவன் செபிக்காத மனிதனா யோசித்து பாருங்க. அவன் சன்மார்க்கன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு பயந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கிறான். காலம் நிறைவேறும் போது நடைபெற்றது என்ன? கடைசி அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவன் பாத்தீங்கன்னா ஓட்டை வைத்து தன்னுடைய நினைச்சான், புண்ணை சுரண்டுகிறான். பலவிதமான காரிய இழப்புகளை பார்க்கிறோம். அங்கே பார்த்த கண்ணீர் வடிக்கிற பல காரியங்களை அந்த யோபு புத்தகத்தில் வாசிக்கிறோம். அவன் உத்தமன், சன்மார்க்கன். ஆடலும் அவருடைய வாழ்க்கையில ஆண்டு சில காரியங்களை அனுமதித்தார், சில பாடுகளை அனுமதித்தார். ஆடலும் அந்த பாடுகளை நிறைவேறத்தில் காலம் வந்த போது அங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலும் இரட்டத்தனையாக கர்த்தரவனுக்கு அருளினார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பார்களே, ஆண்டவர் அங்கே அவருடைய வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மையை கொடுப்பதை பார்க்கிறோம். காலம் வந்த போதும் ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றினார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அந்த காலங்கள் எப்போதும் முடியும் என்று நமக்கு தெரியாது. அவருடைய சித்தத்துக்காக நாம் காத்திருக்கும் போதும் ஏற்ற வேலை வரும்போது ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு பாருங்க, 10ஆம் வசனம் 29 10 வாசத்தை பார்த்தீங்கன்னா, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேற பின்பு நான் உங்களை சந்திப்பேன். நிறைவேற வேண்டும், காலம் நிறைவேற வேண்டும். எல்லாமே நிறைவேறும் போது எல்லாமே நடக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து கூட 30வது வயதில் நினைச்சாரு, ஊழியத்துக்கு வந்தார், தன்னைத்தானே ஆயத்தப்படுத்திக் கொண்டார், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தார். 3 ஆண்டு காலம் சிறப்பான ஊழியத்தை செய்தார். பலவிதமான கஷ்டத்தை அனுபவித்தார். ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது கடவுள் நம்மை நேர்த்தியாக நடத்துவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த காலங்கள் நம்மை நாமே ஆயத்தப்படுத்துகிற காலங்கள்.
பக்குவப்படுத்துகிற காலங்கள், நம்மை சீர்திருத்துள்ள காலங்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இங்கே ஆண்டவர் சொல்லும்போது காலம் நிறைவேறும் போது நான் மறுபடியும் உங்களை பட்டணத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இங்கே 3 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். நீ வாசித்து பார்த்தீங்கன்னா எரேமியா 29ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை, இந்த 12ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா முதல் காரியமாக ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். கடவுள் கொடுக்க முக்கியமான வாக்கு, காலம் வரும் நீங்க என்ன செய்வீங்க, கூடி வந்து என்னை தொழுது கொள்வீர்கள். நம்ம கூடி வந்து தொழபடியாத ஒரு சூழல் இருக்கிறோம். வீட்டில் நம்ம ஆராதிக்கிறோம், கோயிலுக்கு சிலராக வந்து நம்ம நினைச்சிரோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சமயத்தில் காத்திருக்கும் போது, வேலை வருகிற போது ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொள்வீர்கள். அல்லேலூயா. முதல் வாக்கு, கடவுள் கொடுக்கிற வாக்கு, நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொள்வீர்கள், அப்போது நீங்க ஜெபிப்பீங்க, நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். முன்னான காலத்துல என் வார்த்தை நீங்க செவி கொடுக்கல, எனக்கு விரோதமாக நீங்க செயல்பட்டீங்க, ஆகவே இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆனாலும் 70 வருஷம் எப்போது நிறைவேறுமோ அப்போது என்ன செய்வீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், சொந்த தேசத்துக்கு வருவீர்கள், கூடி வந்து என்னை ஆராதிப்பீர்கள், நான் உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லி கடவுள் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டு கொடுக்கிற வாக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்வேன், செவி கொடுப்பேன். கூடி வந்து என்னை என்ன செய்வீங்க, தொழுது கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே வாக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். பிரிந்து இருக்கிற அந்த குடும்பங்களை ஆண்டவர் ஒன்று சேர்த்து என்னை நீங்கள் தொழுது கொள்ளுவீர்கள் என்று சொல்லி அங்கே அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையை சொல்வதை பார்க்கிறோம். 15ஆம் வசனம், நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். 2வது கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். 2வது சொல்ல வார்த்தை, நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீர்கள். முழு இறுதியத்தோடு நீங்க என்னை தேடும் போது என்ன செய்வீங்க, கண்டுபிடிப்பீர்கள். தேடுங்கள், அப்போது என்ன செய்வீங்க, கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். அப்ப தேடும் போது நாம் என்ன செய்வோம், ஆண்டவரை கண்டடைவோம். ஆண்டவரை நாம் தேடுகிறோமா யோசித்து பாருங்க. முழு இறுதியத்தோடு தேடும் போது ஆண்டவரை நாம் கண்டடைகிற ஒரு பாக்கியத்தை, ஆண்டவருக்கு காட்சி கொடுக்கிற அனுபவத்தை இங்கே தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். நீங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடினீர்களாம், என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆதரவு வாக்கியை கொடுப்பதை பார்க்கிறோம். 3வது முக்கியமான காரியம், நீங்கள் உங்களுடைய சிறையிருப்பை நீங்கள் அதிலிருந்து திரும்பி எங்கெல்லாம் நீங்க பிரிஞ்சு போனீங்களோ அங்கிருந்து மறுபடியும் உங்களை நான் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி அங்கே வாக்கு கொடுக்கிறார். 14ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளும் எல்லா இடங்களிலும் உங்களை சேர்த்து நான் உங்களை விளைக்கின்ற ஸ்தலத்துக்கு உங்களை திரும்பி வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 3வது சொல்ல வார்த்தை, உங்களை திரும்பி வரப்பண்ணுவேன். எங்கெல்லாம் நீங்க சிதறி போனீங்களோ, எங்கெல்லாம் நீங்க ஓடி போனீங்களோ மறுபடியும் நீங்கள் ஒன்று சேரும்படியாக உங்களை அழைத்து வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். வேலை வரும், 70 வருஷம் எப்போது முடியுதோ அப்போது நான் உங்களை மறுபடியும் சேர்த்துக் கொள்வேன், எங்கெல்லாம் நீங்க சிதறி போனீங்களோ அங்கிருந்து உங்களை அழைத்து வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பல பணிகள் வழியாக சிதறி போய் கிடக்கிறோம். பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, பெற்றோர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னைக்கு சிதறி போன ஒரு அனுபவத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டு கொடுக்கிற வாக்கு, வேலை வரும், அப்போது நான் என்ன செய்வேன், எல்லாரையும் மறுபடியும் ஒன்றிணைந்து ஒன்றாக ஆராதிக்கிற அந்த பாக்கியத்தை தருவேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் வாக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அங்கே 17ஆம் வசனம், நான் பட்டயத்தையும் அங்கே பஞ்சத்தையும் கொள்ளையினையும் அவளுக்கு அனுப்பினர் கர்த்தர் சொல்கிறார். அங்கே புசிக்கத்தக்கதாக கெட்டுப்போன அத்தியப்பழங்களுக்கு அவர்களை ஒப்பாக்குவேன் என்று செயலிகத்தை சொல்கிறார் என்று பார்க்கிறோம். அங்க பாத்தீங்கன்னா பலவிதமான கஷ்டங்களை சொன்ன ஆண்டவர் இங்கே நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையை சொல்லி அந்த மக்களை தேற்றுவதை நம்ம இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அங்கே சொல்ற வார்த்தை, நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன், நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அங்கே பாத்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நினைப்பு எல்லாமே சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், தீமைக்கு அல்ல, தீமை செய்வதற்கல்ல. நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்துக்கு ஏதுவாகவே எல்லாற்றையும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே நீ சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. குறித்த நாள்ல அந்த சித்தத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எப்போது இந்த காரியம் முடியும், நீ ஆண்டவர் ஜெபித்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே பொய்யான தீர்க்கதரிசனத்தை நீங்க நம்பாதீங்க, மோசம் போயிடாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. ஆண்டவரின் சமத்தில் அமர்ந்து பட்டணத்தின் சமாதானத்துக்கு வேண்டிக் கொள்ளும்போது மறுபடியும் ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார்.
இருக்கிறார். இதெல்லாம் இழந்து போனவோ எல்லாற்றையும் திரும்ப திரும்ப அவர் ஆயத்தமாக இருக்கிறார். யோபுடைய முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை இரட்டிப்பாக ஆசிர்வதித்தது போல நம்முடைய வாழ்க்கையில இழந்தவன் எல்லாற்றையும் இரட்டிப்பாக தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறாகவே காலம் நிறைவேறுவதில் ஆண்டு சமத்தை காத்திருப்போம், பொறுமையாக இருப்போம், நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்புடரே, இந்த நல்ல ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் சோர்ந்து போன போது, எதிர்பார்த்து காத்திருந்த போது ஆடு சொன்ன வார்த்தை காலம் நிறைவேறும், அப்போது நான் உங்களை ஆஸ்வதிப்பேன் சொல்லி கத்த வாக்கு கொடுத்தீங்க சுவாமி. இன்றைக்கு உங்களுடைய சமத்தை காத்திருக்கிறோம். இந்த கொரோனா தொற்று வியாதி கத்தாவே எப்போது குணமாகும், எப்போது நீங்களுக்கு தெரியாது கத்தாவே, ஆனாலும் நீங்க முன் கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. அந்த காலகட்டம் வரைக்கும் பொறுமையாக இருக்கவும், இந்த பட்டணத்தின் சுகத்திற்காக சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளவும் உடைய சமத்தில் காத்திருக்கிற இந்த கிருபையை செவிக்கிறோம். வேலை வருகின்ற போது சுவாமி எங்கள் வாழ்க்கையில சிறையிருப்பை மாற்றுகிற ஆண்டவர், கடின பாடுகளை மாற்றுகிற ஆண்டவர், துன்பத்தை மாற்றுகிற ஆண்டவர், எங்களோடு இருப்பதற்காக சோத்திரம். அன்னைக்கு காணொரு கலைஞர் வீட்டில் கத்தா வேலை வந்தபோது சுவாமி தண்ணீரை திராட்சை மாற்றினீங்க சுவாமி. வேலை வந்தபோது கத்தாவி யோபுடைய வாழ்க்கையில ரெட்டிப்பா நன்மை கொடுத்தீங்களே சுவாமி. அதே போல இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையில கத்தாவி சிறையிருப்பை மாற்றி ஆண்டவரே அந்த ஜனங்களை ஒன்று சேர்த்திரே கத்தாவே, அப்படி ஜெபங்களுக்கு செவி கொடுத்தீரே, செவி சாய்த்திரே என்று சொல்ற கத்தாவே. இந்த காலையில் வார்த்தையை கத்தாவி கேட்ட ஒவ்வொரு மாசம் செவிக்கிறோம். நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில சுவாமி நம்பிக்கொட்டும்படியே செவிக்கிறோம். அப்படி எதிர்பார்ப்புகளையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றித்தரும்படியே செவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே. ஆமென். ஆராதனையின் நிறைவு கீதமாக நாம் அனைவரும் சேர்ந்து 323வது கன்வென்ஷன் கீதங்கள் பாடுவோம். நான் இயேசுவின் ஒளியில் நடக்கிறேன், பகலை ஒழுங்காய் கடக்கிறேன். 323வது கன்வென்ஷன் கீதங்கள். நான் இயேசுவின் மொழியில் நடக்கிறேன், பகலை ஒழுங்காய் கடக்கிறேன், என்றும் நடக்கிறேன், பின் திரும்பேனே, இயேசு ரட்சகர் என்னே. நடக்கிறேனே ரட்சகருடனே, கடக்கிறேனே கரம் பிடித்தேன், விழிப்பாயிருந்து ஜெயம் காண்பேனே, ஒளியில் நடக்கிறேனே. நான் இயேசுவின் ஒளியில் நடக்கிறேன், வான் பாரிருமோடென்றும் பயப்படேன், சீயோன் வீரம் பாடி செல்வேனே, ஆயன் இயேசுவின் பின்னே. நடக்கிறேனே ரட்சகருடனே, கடக்கிறேனே கரம் பிடித்தேன், விழிப்பாயிருந்து ஜெயம் காண்பேனே, ஒளியில் நடக்கிறேனே. நான் இயேசுவின் ஒளியில் நடக்கிறேன், மீட்பர் அவர் சத்தம் அறிகிறேன், நோய் வாய்ப்பட்டாலும் நடப்பேனே, தூயன் இயேசுவின் பின்னே. நடக்கிறேனே ரட்சகருடனே, கடக்கிறேனே கரம் பிடித்தேன், விழிப்பாயிருந்து ஜெயம் காண்பேனே, ஒளியில் நடக்கிறேனே. நான் இயேசுவின் ஒளியில் நடக்கிறேன், பொன்னோடின அவரை நோக்குகிறேன், என் சிலுவை எடுத்து செல்வேனே, என் இயேசுவின் பின்னே. நடக்கிறேனே ரட்சகருடனே, கடக்கிறேனே கரம் பிடித்தேன், விழிப்பாயிருந்து ஜெயம் காண்பேனே, ஒளியில் நடக்கிறேனே. நாம் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரை ஆராதிக்கவும் துதிக்கவும் ஆண்டு நல்ல வாய்ப்பிற்காக நன்றி சொல்லுவோம். காலம் நிறைவேறும் போது ஆண்டவர் தருகிற
விடுதலை வாழ்வுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுவோம். பாதிக்கப்பட்ட காலங்களிலும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கவும், பட்டணத்தின் சமாதானத்துக்காக, நம்முடைய கிராமத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிற ஆட தரும்படியாக, பட்டணம் சமாதானமாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். தேசம் ஆஸ்வதிக்கப்படும், நாம் ஆஸ்வதிக்கப்படுவோம். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறது ஆண்டவர் தரும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். இதற்காக பாரதோடு ஜெபிக்கிறவரையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கும்படியாக சேவையாற்றுகிற மக்களுக்காக நாம் அன்றாடுவோம். விசேஷமாக நம்முடைய முதலமைச்சருக்காக, மாநில அமைச்சர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, உதவிக்காரர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, காவல்துறை அதிகாரிகளுக்காக, ஓட்டுநர்களுக்காக, தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்காக நாம் அன்றாடுவோம். ஆண்டுதாமை விடுதலை வாழ்வை தரும்படியாக, ஆண்டு சித்தம் நிறைவேறும்படியாக, ஆண்டு எவ்வளவு குறித்து வைத்திருக்கிறோம் தெரியாது, அந்த காலங்கள் கூடியவர்கள் நிறைவேறுவதற்கு ஆண்டு உதவி செய்யும்படியாக, வடிவமாக கூடி வந்து ஆராதிக்கும் ஆண்டவரை கண்டுகொள்ளவும், வடிவமாக ஆண்டு ஆஸ்வதி பெற்றுக்கொள்ளவும் ஆண்டு நமக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். ஒளிபரப்பு செய்கிற தென்றல் டிவி நிறுவனத்திற்காக, சிங்கம் டிவி நிறுவனத்திற்காக நாம் அன்றாடுவோம். அதில் செய்கிற பணியாளர்களுக்காக, ஒளிப்பதிவு செய்கிற தம்பிக்காக, பாடல் குழுவுக்காக, செவிலியர்களுக்காக, இசைமீட்டு தம்பிக்காக, திருச்சபையின் பொறுப்பாளர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். மேல்மொழி ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, ஒவ்வொரு விதமான ஆஸ்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த வாரத்தில் ஓய்வு நாளை பசுத்தமாக ஆசிரிக்க தந்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். பாடல் வழியாக, ஆராதனை வழியாக, ஜெபத்தின் வழியாக, செய்தி வழியாக உடைய நாமம் மகிமைப்படுவதற்காக கொடானக்குடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கேளுங்கள் அப்போதும் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்க சாமி. நாங்கள் திருச்சபையாக, ஊழியக்காரர்களாக, விசுவாச குடும்பங்களாக, தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களாக ஆண்டவர் முன்னோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. இந்த காலவெளியில் தாவீது தேசத்தில் ஒரு மாபெரும் விடுதலை தரப்பதற்காக சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகி விடுதலை ஆகிய வாக்கினபடி சுவாமி, குமாரன் இயேசுக்கு சிறுத்தத்தின் வழியாக ஆண்டவரே ஒரு தேச மாபெரும் விடுதலையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். சேஷம் அநேகருக்கு சுகம் பெற்றிருக்கிறாங்க சுவாமி சோத்திரம். சுகம் பெற்ற அனைவருக்கு கத்தாவே இந்த பரிபூரண விடுதலை கொடுத்து மறுபடியும் நோய் தொற்று வராதபடி பாதத்தினுடைய ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாக பரவி கொண்டிருக்க செய்து நாங்கள் கேள்விப்படுவது கத்தாவே, மனம் உடைந்து போகிறது கத்தாவே. இந்த காலவெளியிலும் இல்லையா மனமிறங்கி சுவாமி இந்த தொற்று வராதபடிக்கு எல்லா மக்களையும் பாதுகாத்துக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட அனைவருக்கு கத்தாவை சிகிச்சை பெற்றுக் கொண்ட அனைவருக்கும் நல்ல சுகத்தை பலத்தையும் ஆரோக்கியத்தை தந்துடும்படியாக ஜெபிக்கிறோம். பணி செய்கிற மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மிகுந்த பொறுப்போடு செய்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி. தன்னுடைய குடும்பத்தை மறந்த ஆண்டவரே அது செய்கிற சேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாத்துக்கும்படியாக மன்றாடினோம். அநேக மருத்துவம் மறித்திருக்கிறாங்க சுவாமி. இந்த குடும்பத்துக்கு ஆறுதலும்படியாக ஜெபிக்கிறோம். எனக்கு தாவே செவிலியர்களுக்காக ஜெபிக்கிறோம், உதவிக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். எனக்கு தாவே லேப் டெக்னீஷியன்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தாவே ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சேஷமாக அவர்கள் மருத்துவமனை செய்யும் போது அந்த நோய் தொற்றில் அவர்களை பாதுகாத்துக்கும்படியாக மன்றாடினோம். அது கொடுக்கிற சிகிச்சைக்கு தாவே மற்ற எல்லாருக்கும் சுவாமி ஆஸ்வதமாக இருக்கும்படியாக மன்றாடினோம். சேஷமான தேசிய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு அநேக திட்டங்கள் அறிவித்திருக்கிறாங்க சுவாமி. எல்லா திட்டங்களும் எல்லா மக்களும் சென்றிட்டு உதவி ஜெபிக்கிறோம். வழங்குகிற எல்லா உணவுப் பொருளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாற்றையும் எல்லா மக்களுக்கு அதை பெற்றுக்கொள்ள கிருபையாக மன்றாடினோம். திருச்சை வழியாக கொத்தாவை கொடுக்கிற உதவிக்க தாவே பொருள்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஓக்கத்தா கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசிரியர்களை ஜெபிக்கிறோம். அநேக பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க சுவாமி. அனைவரையும் ஆசிரியர்களை ஜெபிக்கிறோம். இன்னைக்கு தாவை கொடுப்பதற்கு ஏற்ற வழிவாசலை திறந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒளிப்பது செய்கிற தம்பிக்காக ஜெபிக்கிறோம். பாடல் குழுவுக்காக ஜெபிக்கிறோம். சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசிரியர்படியாக மன்றாடுகிறோம். விசேஷமாக தாவே ஆறுதல் பங்கு பெற்ற அனைவரையும் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவிக்கிற வாக்கில் பலப்படுத்தும்படியாக மன்றாடுகிறோம். மறுபடியும் இயல்பு நிலை திரும்பவும் தாவே கடமைகளை தொடங்கவும் பணி செய்ய வாய்ப்பில் திரும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக அந்த ஊரடங்கு தளர்த்தப்படவும் நோய்க்கு தொற்று குறையவும் கிருபையாக ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு வார்த்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜெபத்தை கேட்டு பெரிய காரியம் செய்யப்படுவதற்காக கொடான கொடி சோத்திரம் சேகரித்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா திருச்சி சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆலய பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆஸ்பத்திரிகள் சுவாமி பல இடங்களில் செல்லுவதற்கு தாவே எந்த நோய் தொற்று வராதபடிக்கு பாதுகாத்துக்கும்படியாக மன்றாடினோம். கை குழந்தை சிறுபிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. 10வது எக்ஸாமுக்காக ஆயத்தப்பட்ட அனைவருக்காக ஜெபிக்கிறோம். எந்த ஒரு மன உளைச்சல் இல்லாதபடி ஆண்டவரே தேர்வுக்கு ஆயத்தப்படும் நல்ல மதிப்பெண் எடுக்கும் கிருபையாக ஜெபிக்கிறோம். புதிய கல்வியாண்டுக்கு ஆயத்தப்பட்ட அனைவரையும் ஆஸ்வதிங்கள். எனக்கு தாவே இன்டர்நெட் வழியாக ஆண்டவரே படிக்கிற பாடங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பாடங்களையும் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கற்றுக் கொடுக்கிறவர்களையும் வல்லமையை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சியின் ஊழியங்களையும் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தேசம் பொருளாதார சிறந்து விளங்கட்டும். கொடுக்கிற எல்லா உதவிகளும் சுவாமி எல்லா மக்களுக்கு தாவே அவள் பெற்றுக்கொள்ளவும் வாய்ப்புகள் கிடைக்கவும் வடிவாக தொழில்துறைகள் சிறந்து விளங்கவும் வடிவாக இயல்பு நிலை திரும்பவும் கிருபையாக ஜெபிக்கிறோம். திருக்கள் எல்லாரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். செய்தி கேட்டுக்கொண்டிருந்த அனைவரையும் பலப்படுத்திற்காக சோத்திரம். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் ஆஸ்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்.
அறிவரிச்சர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இந்த பெருசிலா காலங்களிலும் நம் அனைவரோடும் எப்போதைக்கும் தங்கியிருப்பதாக. யாவர் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உமது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you.